அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் 5 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு. இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் வந்து இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. வாங்க கிளாஸ் போகலாம். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறது எளிய மொழிபெயர்ப்பு யூனிட் 6. ஓகேங்களா? சோ இதோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா 5 கேள்விகள். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். யூனிட் 4ல பாருங்க கலை சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சோ ரெண்டுமே சேம் தான். சோ இதுவும் பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களை வந்து தமிழ்ல நம்ம மாத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்னது எளிய மொழிபெயர்ப்புல சேம் அதே தான், ஆனா 2 யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க நல்லா அந்த சிலபஸ் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பாத்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து வரும். ஓகேவா? சோ இந்த எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது கலைச்சொற்கள் ஒண்ணுதான். கலைச்சொற்களுக்கு 10 கேள்விகள் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்புக்கு 5, மொத்தம் பாத்தீங்கன்னா 15 வரும். அதே மாதிரி பாருங்க யூனிட் 1 தவிர யூனிட் 1 மட்டும் தான் இலக்கணத்துக்கு 25 கேள்விகள் இருக்கும். அடுத்து பாருங்க சொல்லதிகாரி 15 கேள்விகள். அதே மாதிரி யூனிட் 3 எழுதும் திறன் 15 கேள்விகள். யூனிட் 4 பாத்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். எளிய மொழிபெயர்ப்பு 5. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க இங்க கலைச்சொற்கள் 10, ரெண்டு சேர்த்தீங்கன்னா 15. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் 7ல பாருங்க இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும் 15. ஓகேவா? சோ மொத்தமா பாத்தீங்கன்னா அங்க யூனிட் பிரிச்சிருக்கிறத வந்து 7 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? சோ தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், அது வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். அதுக்கு 10 கேள்விகள், இன்னொன்னுக்கு மொழிபெயர்ப்புன்னு கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க 5 கேள்விகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தலாம். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். ஓகேவா? பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். ஓகேங்களா? சோ நம்ம அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ் பண்ற ஆங்கில வார்த்தைகள் அது வந்து என்ன பண்ணணும் தமிழ்ல மாத்த சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்க, பென் டிரைவ், ஓகேங்களா, பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு. அது இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கலை சொற்களுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின். அடுத்தது பாருங்கன்னா ஆவணங்களின் தலைப்பு. ஓகேங்களா? கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ நமக்கு டோட்டலா 15 கேள்விகள் வந்து என்ன பண்ணும், இந்த இங்கிலீஷ் டு தமிழ்ல அல்லது தமிழ் டு இங்கிலீஷ் அல்லது பிறமொழி சொற்கள். ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம மாத்துறது 15 கேள்விகள் வந்து வெயிட்டேஜ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? நம்ம டோட்டலா இதை ஃபுல்லா பார்த்துடலாம் டீட்டெயிலா. ஓகே. சோ யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் இருந்து கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னது, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல் வேண்டும். அதுதானே. சோ இங்கிலீஷ் பிளஸ் என்ன பண்ணணும், அதர் லாங்குவேஜஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, பண்டிகை. ஓகேங்களா? சோ இது வந்து என்னது பிறமொழி சொல். அதுக்கு என்னது தமிழ் சொல் என்னது எக்ஸாக்ட்டா திருவிழா. ஓகேங்களா? வெள்ளம், நீர்ப்பெருக்கு, வியாபாரம். வியாபாரம் அப்படிங்கிறது என்னது தமிழ் சொல் கிடையாது. ஓகேவா? வணிகம், அசல் அப்படின்னு என்னது மூலம். ஓகேங்களா? அச்சன், ஓகேங்களா, அது பிறமொழி சொல். ஓகேவா? தந்தை, ஜமக்காலம், விரிப்பு, வேடிக்கை, காட்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க கொஸ்டின்ல ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க கிரேக்கத்துல இருந்து தமிழ்ல மாத்துறது. கிரேக்க சொல் ஒரைசா அப்படின்னு என்னது அரிசி, தமிழ்ல வந்து அரிசி. கரோரா அப்படின்னா கருவூர். ஓகேவா? கபிரில் அப்படின்னா காவிரி. சோ காவிரிக்கு கிரேக்கத்துல என்னது கபிரில். குமாரி அப்படின்னது குமரி. குமரி கண்டம் இருக்கு பாத்தீங்களா அது. திண்டிஸ் அப்படின்னா என்னது தொண்டி. மதோரா அப்படின்னா மதுரை. மதுரைக்கு கிரேக்கத்துல மதோரா. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க முசிறில் அப்படிங்கிறது முசிறி. ஓகேவா? சோ இதெல்லாம் என்னது சம் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்கள். அங்கத்தினர், ஓகேங்களா, உறுப்பினர். அங்கத்தினர் அப்படிங்கிறது என்னது? பிறமொழி சொல். இதோட எக்ஸாக்ட்டா தமிழ் சொல் என்னது? உறுப்பினர். அர்த்தம், ஓகேங்களா, பொருள். அலங்காரம், சிங்காரம் அல்லது அழகு, ஓகேங்களா. ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும், ஓகேவா. ஆனால் அது நம்ம தமிழ்னு நினச்சிட்டு இருப்போம், ஓகேங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் தமிழ் மொழி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்னது, அது எக்ஸாக்டாக தமிழ் மொழி கிடையாது, ஓகேவா. அடுத்து பாருங்க, ஆரம்பம், தொடக்கம். விஞ்ஞானம், அறிவியல். தீபம், சுடர். சாவி, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. சாவி, திறவுகோல். ஓகே, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரித்திரம், வரலாறு. சபதம், ஓகேங்களா, சூளுரை. சாதம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். தமிழ் என்னது? அன்னம் அல்லது சோறு. எக்ஸாக்டா என்னது? சோறு. பௌத்திரி, ஓகேங்களா, பெயர்த்தி அல்லது பார்த்தீங்கன்னா புத்திரனுடைய மகள், ஓகேங்களா. பேத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தமிழ்ல வந்து பேத்தி அல்லது புத்திரனுடைய மகள் அப்படிங்கிறது தான் என்னது? பௌத்திரி. சமஸ்தானம், அரசு, ஓகேங்களா. முக்கியஸ்தர் அப்படின்னா என்னது? தமிழ்ல முதன்மையானவர். சினிமா தியேட்டர், திரையரங்கம். பிளஸர் கார், ஓகேங்களா, மகிழுந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ஓகேங்களா. ஏரோப்ளேன், ஓகேங்களா, ஏரோப்ளேன் நம்ம சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில். ஏரோப்ளேன் நம்ம யூஸ் பண்றோம், ஓகேவா. வானூர்தி தான் தமிழ். அதில் இலாக்கா, ஓகேங்களா, துறை. அப்பாயிண்ட், ஓகேங்களா, பணி அமர்த்தல். பிரதானம், முதன்மை. விஞ்ஞானம், அறிவியல். ஆய், ஓகேங்களா, தாய். வாடிக்கை, வழக்கம். பஸ் சொல்லும் பார்த்தீங்களா, பஸ், பேருந்து. ரயில், ஓகேங்களா, தொடர் வண்டி. கஜானா, கருவூலம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து இந்த இதில் கேட்டுறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட், உத்தியோகஸ்தர். உத்தியோகஸ்தர்னா என்னது? அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்பொருள் அங்காடி. ஸ்கேல், ஓகேங்களா, அளவுகோல். அங்கத்தினர், உறுப்பினர். அதிகாரி, அலுவலர். அதிபர், தலைவர். அந்நியர், அயலார். அபிஷேகம், நீராட்டு அல்லது திருமுழுக்கு. அபூர்வம், நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருவோம், அபூர்வம் அப்படிங்கிறது புதுமை. அலங்காரம், ஒப்பனை. அனுமதி, இசைவு. ஆபத்து, ஆபத்துங்கிறதுமே தமிழ் வார்த்தை கிடையாது. ஆபத்துன்னா என்னது? இடர். ஆராதனை, வழிபாடு. ஆசீர்வாதம், வாழ்த்து. லஞ்சம், லஞ்சமும் தமிழ் வார்த்தை கிடையாது, ஓகேங்களா. ஸோ லஞ்சம் என்னது? கையூட்டு. லாபம், வருவாய். உத்தரவு, ஆணை. உத்தியோகம், பணி. உபயோகம், பயன். கிராமம், சிற்றூர். குமாரன், மகன், ஓகேங்களா. சாவி, திறவுகோல் அப்படி பார்த்துருந்தோம். நஷ்டம், இழப்பு. நாஸ்டா, சிற்றுண்டி. பாக்கி, ஓகேங்களா. ஸோ நிலுவை. கஜானா, கருவூலம். விஞ்ஞானம், அறிவியல். ஜனங்கள், மக்கள். நிபுணர், வல்லுனர். ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, மருத்துவமனை. டீ ஸ்டால், டீ ஸ்டாலுக்கு என்ன தமிழ்ல? தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்ட், ஓகேங்களா, பேருந்து நிலையம். அதுமாதிரி பஸ் ஸ்டாப் அப்படின்னா பேருந்து நிறுத்தம். போஸ்ட் ஆஃபீஸ், ஓகேங்களா, அஞ்சலகம், ஓகேங்களா. இதெல்லாம் என்னது? பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ற மொழிகள், ஓகேங்களா. அதுக்கு தமிழ்ல உள்ளது. அடுத்து என்னது? தமிழில் இருந்த ஊர் பெயர்கள், ஓகேவா.
வடமொழியில் மாற்றப்பட்டது இதெல்லாம். ஓகேவா? ஸோ நல்ல தமிழ் இருந்த ஊர் பெயர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வடமொழியில எப்படி மாத்திருக்கிறாங்க, இதுவும் கேட்பாங்க. திருவரங்கம் அப்படிங்கிறது தான் தூய தமிழ்ல உள்ளது. அது என்ன பண்ணிட்டாங்க வடமொழியில ஸ்ரீரங்கம், அதுக்கு வந்து ஸ்ரீரங்கம். திருவரங்கம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு என்ன ஆச்சு, இப்போ சிதம்பரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருச்சிற்றம்பலம், சிதம்பரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? திருமறைக்காடு அப்படிங்கிறது என்னாச்சு, இப்போ வேதாரண்யம். அடுத்தது திரு முதுகுன்றம் அல்லது பழமலை அப்படின்னு சொல்லுவோம், அது விருதாச்சலம் அப்படின்னு மாறிடு. அங்கேயர் கண்ணி, அதுதான் என்னது மீனாட்சி. அறம் வளர்த்தாள், என்னது தர்மசம் வர்த்தினி. அரிசின கொற்றவை ரௌத்திர துர்கை. ஐயாரப்பர், ஐயாரப்பர் அப்படிங்கிறது பஞ்ச நதீஸ்வரர். குடமூக்கு கும்பகோணம். ஸோ கும்பகோணம் என்ன இருக்கு, குடமூக்கு அப்படிங்கிறது தான் தூய தமிழ், நல்ல தமிழ், அது கும்பகோணம். வால்நெடுங்கண்ணி கட்ட நேத்ரி. ஓகேங்களா? செம்பொன் பள்ளியார் சொர்ண புரிச்சுரர். நீல்நெடுங்கண்ணி, நீல்நெடுங்கண்ணி. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே தான் இருக்கு. யாழினும் நன்மொழியாள் வீணா மதுர பாஷினி. வீணா மதுர பாஷினி. அடுத்து பாருங்க, தேன்மொழி பாவை தான் தூய தமிழ், மதுர ரசினி. பழமலை நாதர் விருத்தகி வீஸ்வரர், விருத்தகர் வீஸ்வரர். அலுவலக சொற்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழாக்கம். ஓகேங்களா? ஸோ அலுவலக சொற்கள் எல்லாமோ இருக்கு. ஓகே, என்னது ரெக்கார்டு, நம்ம யூஸ் பண்றதா ரெக்கார்டு. ஸோ ஆவணம். ஓகேவா? செக்ரட்டரி, செக்ரட்டரினா என்னது, செக்ரட்டரியேட் சொல்லுவோம்ல, செயலர். மேனேஜர், மேலாளர். ஃபைல், அதுக்கு என்னது கோப்பு. ப்ரோனோட் அப்படின்னு என்னது ஒப்புகை சீட்டு. பால்கனி, நம்ம வீட்டிலலாம் பால்கனி நம்ம சொல்லி பழகிருப்போம். பால்கனின்னா என்னது முகப்பு மாடம். பாஸ்போர்ட், ஓகேவா, கடவு சீட்டு. டிசைன், ஓகேவா, வடிவமைப்பு. நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்றது தான், நம்மளுக்கு இந்த வேர்டு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா என்ன இது டக்குன்னு நம்மளுக்கு அதுக்கு தூய தமிழ்ல என்னன்னு நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ டிசைன் என்னது வடிவமைப்பு. சாம்பியன் அப்படின்னு என்னது வாகை சூடி. பாருங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சாம்பியன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தூய தமிழ்ல என்னது அது வாகை சூடி. விசா, ஓகேங்களா, நுழைவு இசைவு. டெலிகேட், ஓகேவா, டெலிகேட் அப்படின்னது பேராளர். ஸ்பெஷல் பஸ், நம்ம ஃபங்க்ஷன் டைம்ல ஓகேவா அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க, அது நமக்கு தெரியும். அதுக்கு என்னது தனி பேருந்து. ஸ்பெஷல் பஸ்ஸுக்கு தமிழ்ல தனி பேருந்து அர்த்தம். ப்ரொஃபசல், ஓகேவா, ப்ரொஃபசல் அப்படின்னா கருத்துரு. ஆட்டோகிராஃப், ஓகேங்களா, வாழ்த்து தொப்பம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஆட்டோகிராஃப்னா தமிழ்ல வாழ்த்து தொப்பம். விசிட்டிங் கார்டு, ஓகேவா, காண்பு சீட்டு. விசிட்டிங் கார்டுக்கு என்ன தமிழ்ல, தூய தமிழ்ல காண்பு சீட்டு. பிரீஃப் கேஸ், ஓகேங்களா, பிரீஃப் கேஸ்க்கு என்னது குறும் பெட்டி. ஓகேவா? அடுத்து பாருங்க, லஞ்சம், ஓகேவா, சரி, லம்சம். லம்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், திரட்சி தொகை தமிழ்ல. மெயின் ரோடு, ஓகேவா, முதன்மை சாலை. புரோட்டோகால், புரோட்டோகாலுக்கு என்ன மரபு தகவு. செக் காசோலை. ரசீது பற்றுச்சீட்டு. ஓகேங்களா? வாடகை, ஓகே, வாடகை அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. வாடகைக்கு என்னது குடிக்கூலி. குடிக்கூலி தான் எக்ஸாக்டா தமிழ் வார்த்தை. சம்பளம், ஊதியம். ஓகேங்களா? விசா, அயல்நாட்டு செல்ல அனுமதி சீட்டு. ஓகேவா? அப்படி சொல்லலாம், அயல்நாட்டு செல்ல அனுமதி சீட்டு சொல்லலாம். இன்னும் என்ன பார்த்தோம் விசாவுக்கு, விசா இங்க பார்த்தோம் பாருங்க. நுழைவு இசைவு. அடுத்து
அடுத்து ராஜ்யம், ஓகேவா, மாநிலம். போலீஸ், காவலர். வருடம், ஓகேவா, ஆண்டு. வருடம் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. வருடம்னா தமிழ் என்னது? ஆண்டு. கம்பெனி, ஓகேவா, நிறுவனம். மாதம், மாதமும் தமிழ் கிடையாது. திங்கள்னா தூய தமிழ். ஓகேங்களா. ஞாபகம், நினைவு. பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. சரித்திரம், ஓகேவா, வரலாறு. முக்கியத்துவம், இன்றியமையாமை. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இதுனா ஈஸியாக தானே இருக்கும், நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா நமக்கு அது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதது அதுக்கு என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம அதை படிச்சுக்கணும். ஓகேவா. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் இது ஒன்றுமே கிடையாது. ஒரு டைம் நம்ம படித்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ முக்கியத்துவம் என்னது? இன்றியமையாமை. நிச்சயம், உறுதி. தேசம், நாடு. பத்திரிகை, ஓகேவா, நாளிதழ். ஸோ நம்ம தூய் தமிழே பத்திரிகை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஓகேவா. அதுவுமே கிடையாது. பத்திரிகைன்னா என்னது? நாளிதழ். சொந்தம், உறவு. உத்திரவாதம், உறுதி. வித்தியாசம், வேறுபாடு. கோரிக்கை, வேண்டுகோள். ஓகேங்களா. சமீபம், அருகில். சந்தோஷம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க, உற்சாகம், மனப்பூரிப்பு. யுகம், ஒரு யுகம் அப்படி சொல்லும் போது யுகம் அப்படின்னா பல நூறு ஆண்டு காலம். அதுதான் ஒரு யுகம் சொல்றது. யுகம் அப்படிங்கிறது 100 ஆண்டுகள். தருணம், தருணம், சமயம். அகங்காரம், செருக்கு. அதிர்ஷ்டம், நற்பேறு. அபிப்பிராயம், கருத்து. அபூர்வம், ஓகேவா, பகுமை. ஆராதனை, வழிபாடு. ஆனந்தம், மகிழ்ச்சி. தினசரி, நாள்தோறும். தைரியம், துணிவு. பூஜை, வழிபாடு. ஸ்கூல், ஓகேவா, பள்ளி. பர்மிஷன் லெட்டர், ஓகேவா, அதுக்கு என்னது? அனுமதி கடிதம். கம்ப்யூட்டர், கணினி. காலிங் பெல், ஓகேவா, அழைப்பு மணி. மிஷின் அப்படின்னது? இயந்திரம். ரோபோ, மனித எந்திரம். கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. ஈக்குவலா, ஈக்குவலாக, ஓகேவா. ஈக்குவலா நம்ம பிரிச்சு கொடுக்குறதுன்னா டீச்சர்ல சொல்றோம். ஈக்குவலாக, சமமாக. வெயிட் அப்படின்னது? எடை. பந்து, ஓகேவா, ஓகேவா, உறவினர். பந்துனா அந்த பந்து கிடையாது. நம்ம பாலுக்கு என்ன பண்ணுவோம்? பந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆனா என்னது? பந்து அப்படிங்கிறது என்னது? சொந்த பந்தம் சொல்றோம் பாத்தீங்களா. பந்துங்கிறது எக்ஸாக்டா உறவினர். ஓகேவா. அலங்காரம், ஒப்பனை. லட்சணம் அப்படின்னா பாருங்க, அழகு. லட்சணம்னா அழகு. அனுபவம், தமிழ் என்னது? பட்டறிவு. நட்சத்திரம், ஓகேவா, விண்மீன். நட்சத்திரம்ங்கிறது தமிழ் கிடையாது. ஓகேவா. நட்சத்திரத்துக்கு என்னது? விண்மீன். ஜனங்கள், மக்கள். பௌத்திரன், பெயரன். ஓகேவா. பேரனுக்கு என்னது? பௌத்திரன். ஓகேவா, பெருமொழிச்சொல். நமஸ்காரம், வணக்கம். ஆசீர்வதித்தல், வாழ்த்துதல். சம்பிரதாயம், மரபு. ஜாஸ்தி அப்படின்னது? மிகுதி. விஷயம், செய்தி. நாஸ்டா, சிற்றுண்டி. ஜென்ம நட்சத்திரம், ஓகேவா, அது என்னது? பிறந்த நாள். பாருங்க, நம்மளுக்கு ஜென்ம நட்சத்திரம்னா என்னது? பிறந்த நாள். சிரஞ்சீவி அப்படின்னா திருநிறை செல்வன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. ஏராளம் அப்படின்னா மிகுதி. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாத வார்த்தைகள் வந்து நிறைய இருக்கும். அதில் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும், 2வது டாபிக். ஓகேவா. ஸோ கொடுத்துதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சிலபஸ்ல பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்ட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருக்குறோம். கலைச்சொற்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதே தான் ரிப்பீட்டட். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா அந்த கலைச்சொற்கள் நம்ம கிளாஸ்ல வந்து அது ஃபுல்லாமே பார்த்துருப்போம். அதுல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டோம். ரிப்பீட்டடாக இது கேட்டிருக்காங்க. ஓகேவா. அது நிறைய நம்ம 200 to 300 நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ 3rd ஒன் என்னது?
ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்த்து புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆவணங்கள்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு துறைகள்லையும் என்னென்ன ஆவணங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவத்துறைன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அங்கே உள்ள ஆவணங்கள் பேர்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்கூல்ஸ், ஓகே, பள்ளிகள்லாம் அங்கே இருக்கிற ஆவணங்கள் வேற மாதிரி இருக்கும், அலுவலகங்கள் இருக்கிற வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவணங்களின் தலைப்பு. ஓகேவா? ஆவணங்கள்லாம் என்ன? ஒரு ஆவணம் என்பது ஒரு முக்கியமான தகவலை சீராக பதிவு செய்யும் உருப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது அரசு, தனியார், கல்வி, சட்டம் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுகிறது. ஆவணங்களின் வகைகள் என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்கு? ஓகேவா? அரசு ஆவணங்கள், கவர்மெண்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? என்னென்ன? பிறப்பு சான்றிதழ், இது எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? பிறப்பு சான்றிதழ், அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓகேவா, வரி செலுத்திய விவரங்கள், இந்த மாதிரி ஆவணங்கள் எங்க இருக்கும்? அரசு, கவர்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? அரசு ஆவணங்கள் சொல்லுவோம் இதெல்லாம். ஓகேவா? நியாயபூர்வமான ஆவணங்கள், லீகல் டாக்குமெண்ட். ஸோ லீகல் டாக்குமெண்ட்டுக்கு என்ன தமிழ்ல? நியாயபூர்வமான ஆவணங்கள் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னது? நீதிமன்ற உத்தரவு, கோர்ட் ஆர்டர். ஓகேவா? உடன்படிக்கை, அக்ரிமெண்ட், பத்திரங்கள். ஓகேவா? டீடு. ஓகேவா? டீடுனா என்னது? பத்திரங்கள். வக்கீல் மூலம் செய்யும் சத்திய பிரமாணம். ஓகேவா? அஃபிடேட்டிவ் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அரசு ஆவணங்கள் என்னது? கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ங்கிறது அரசு ஆவணங்கள். அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்க? பர்த் சர்டிஃபிகேட்னா பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டுங்கிறது அடையாள அட்டை, பாஸ்போர்ட். ஓகேங்களா? யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? கடவுச்சீட்டு. அதே மாதிரி டாக்ஸ் டாக்குமெண்ட், வரி செலுத்தி விவரங்கள், இதெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது என்னது? லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோர்ட் ஆர்டர், அக்ரிமெண்ட், டீடு. ஓகேவா? அஃபிடேட்டிவ், இதெல்லாமே. அடுத்து கல்வி சார்ந்த ஆவணங்கள். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் என்னது? பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ். அடுத்து மார்க் ஷீட். ஓகேவா? மதிப்பெண் அட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட். மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்றது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வணிக மற்றும் வங்கி ஆவணங்கள். அங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க? பிசினஸ் அண்ட் பேங்கிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ வணிக பதிவு ஆவணங்கள், கம்பெனி பதிவு ஆவணங்கள், ரிஜிஸ்டர் பண்றது. ஓகேவா? அடுத்து வங்கி கணக்கு விவரங்கள், இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, வணிகம் மற்றும் வங்கி ஆவணங்கள். ஓகேவா? அடுத்து கோப்புகள் என்னது? ஃபைல். ஃபைலுக்கு என்னது? கோப்புகள் சொல்றோம். கோப்புகள் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்த ஆவணங்கள், கடிதங்கள் மற்றும் தகவல்களை சேகரித்து பரிசீலிக்க உருவாக்கப்படும் தொகுப்பு. ஓகேங்களா? அதான் என்ன பண்றோம்? ஃபைல்ஸ் நம்ம சொல்றோம். கோப்புகளின் முக்கிய அம்சம் என்னது? ஒவ்வொரு கோப்பிற்கும் தலைப்பு மற்றும் குறிப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கு என்ன பண்ணிருப்போம்? நம்ம அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஒரு டைம் என்ன பண்ணுவோம்? ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். கோப்புகள் வசதியாக அணுகவும் திருத்தவும் சேமிக்கவும் செய்யப்பட வேண்டும். அலுவலக, அரசு அலுவலகங்களில் கோப்பு முறையை பயன்படுத்தி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஓகேவா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபைல் வந்து மூவ் ஆயிடுச்சா, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் சொல்லுவாங்க, ஃபைல்ஸ்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். கோப்புகளின் வகைகள். என்னென்ன கோப்பு வகைகள் இருக்கு? நிர்வாக கோப்புகள் அப்படின்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைல்ஸ், அது என்னது? நிர்வாக கோப்புகள். அடுத்து சட்டம் சார்ந்த கோப்புகள். ஓகேவா? லீகல் ஃபைல்ஸ். நிதி மற்றும் கணக்கீட்டு கோப்புகள். ஓகேவா? ஃபினான்சியல் ஃபைல்ஸ். திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி கோப்புகள், அது என்னது? பிளானிங் ஃபைல்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து என்னது? கடிதங்கள், லெட்டர்ஸ். கடிதம் என்பது ஒரு தகவலை மற்றவருக்கு உரிய முறையில் வழங்குவதற்காக எழுதப்படும் ஆவணம். ஓகேங்களா? கடிதங்களின் முக்கிய வகைகள் என்னென்ன இருக்கு? அரசு கடிதம். ஓகேவா? அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது அரசு கடிதம். தனிப்பட்ட கடிதம் வந்து பர்சனல் லெட்டர். வணிக கடிதம் அப்படின்னது பிசினஸ் லெட்டர். கோரிக்கை கடிதங்கள், ஓகேவா, ரெக்வஸ்ட் லெட்டர். இந்த மாதிரி கடிதங்கள்ல வகைகள் இருக்கு. ஸோ ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருக்கோம். எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எழுதணும், அப்புறம் டேட், அட்ரஸ் என்னது? முகவரி, டேட் தேதி. ஓகேவா? அடுத்தது குறிப்பு எழுதணும், அதாவது சப்ஜெக்ட், எதை பத்தியான கடிதம் அது அப்படின்ட்டு. சப்ஜெக்ட்னா குறிப்பு. மெயின் உள்ளடக்கம், ஓகேவா, கண்டென்ட், மெயின் கண்டென்ட். ஓகே. அடுத்து முடிவுரை எழுதணும், கன்க்ளூஷன். ஓகேவா?
அடுத்து என்ன பண்ணணும், கையொப்பம் சிக்னேச்சர் போடணும். ஓகேவா, இதுதான் அது ஒரு கடிதத்தின் அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கணும். ஓகேவா, அடுத்தது மனுக்கள் பெட்டிஷன்ஸ் அப்படின்றது மனுக்கள். மனுக்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல பெட்டிஷன். மனு என்பது ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கை ஆகும். ஓகேவா, நம்ம ஒரு கோரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மனு கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஓகேவா, இது தனிநபர் அல்லது குழுவால் அரசிடம் சமர்ப்பிக்கப்படப்படும் ஓகேவா கோரிக்கையாக இருக்கும். மனுவின் முக்கிய பயன்பாடு என்ன, அதோட யூசேஜ் என்ன? ஓகேவா, அரசு உதவியை பெற ஓகேவா கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா, மனு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ ஒழுங்குமுறை வேலைவாய்ப்பு கோரிக்கை அந்த மாதிரி உள்ளதுலாம் என்ன பண்ணோம், மனு கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கிட்ட. அடுத்தது பாருங்க, நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தல். ஓகேவா, என்னென்ன சாலை வசதி, குடிநீர் வசதி இதெல்லாம் என்ன மனு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அதிகாரிகளிடம் புகார் அளிக்க. ஓகேவா, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம மனு போடுறோம். ஊழல் முறைகேடு இதெல்லாம். ஓகேவா, ஸோ இதோட பயன்பாடுகள் சொல்றாங்க, மனுவோட பயன்பாடு. ஸோ ஒரு மனுவோட அமைப்பு எப்படி இருக்கும், லெட்டரோட அமைப்பு நம்ம பார்த்தோம். மனுவோட அமைப்பு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் தலைப்பு இருக்கணும், டைட்டில். ஓகேவா, அனுப்புனர் விவரங்கள் இருக்கணும். ஓகேவா, சென்டர் டீடைல்ஸ். ஓகேவா, அடுத்தது கோரிக்கையின் காரணம், ரீசன் ஆஃப் ரெக்வஸ்ட், என்ன ரெக்வஸ்ட் பண்றோம். ஆதாரங்கள். ஓகேவா, நமக்கு அது ஆதாரத்தை இணைக்கும். முதல்ல என்னது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னது, ஆதாரங்கள். அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும், கையொப்பம் சிக்னேச்சர். ஓகேங்களா, அடுத்தது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், மொழிபெயர்ப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழியில் உள்ள தகவல்களை மற்ற மொழிக்கு பொருள் மாறாமல் மாற்றுதல் ஆகும். ஓகேங்களா, ஸோ மொழிபெயர்ப்பு எதற்கு முக்கியத்துவம், எதுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னா, அரசு ஆவணங்களை அனைவரும் புரிந்து கொள்ள, சட்ட ஆவணங்களை சரியாக விளக்க. ஓகே, மொழிபெயர்ப்பு நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழி தான் தெரியுதுன்னா அதுல என்ன பண்ணிருப்பேன், மனு வந்து அந்த மொழியெல்லாம் கொடுத்துருப்பேன், எனக்கு தெரிஞ்ச மொழியில கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியில நம்ம அதை என்ன பண்ணணும், மொழிபெயர்ப்பு செய்யணும். ஓகேவா, ஸோ விவசாயம், மருத்துவம், கல்வி போன்ற துறைகளில் தகவலை பரப்புறதுக்காக என்ன பண்ணணும், மொழிபெயர்ப்பு பண்றாங்க. மொழிபெயர்ப்பு செய்யும் போது என்னென்ன கவனிக்கணும், பொருளை மாற்றாமல் மொழிபெயர்த்தல் வேண்டும். இப்போ நான் வந்து தமிழ்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னா அதோடைய பொருள் மாறாம அதை என்ன பண்ணணும், மொழிபெயர்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடக்கமான சொற்களை பயன்படுத்தணும். ஓகேவா, சட்டபூர்வமான மற்றும் தொழில்நுட்பமான முறைகளை சரியாக மாற்றணும். அடுத்தது பாருங்க, ஆவணங்கள் மற்றும் அவற்றின் தமிழ் மொழி பெயர்ப்பு. இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படின்னு என்னது, அடையாள அட்டை. ஓட்டர் ஐடி கார்டு, ஓகேவா, வாக்காளர் அட்டை. பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. பேன் கார்டு, பான் அட்டை. டிரைவிங் லைசன்ஸ், ஓகேவா, ஓட்டுநர் உரிமம். வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். ஓகேவா, ஆர்சி சொல்லுவோம் பாத்தீங்களா, வண்டிக்கு ஆர்சி வச்சிருப்போம். வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அப்படின்னா வாகன பதிவு சான்றிதழ். டூப்ளிகேட் வெஹிக்கிள் ஓனர்ஷிப். ஓகேவா, மற்றும் ஒரு வாகன உரிமம். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட், வாகன காப்பீட்டு ஆவணம். ரேஷன் கார்டு. ஓகேவா, நமக்கு ரேஷன் கார்டு எல்லாமே நம்ம வச்சிருப்போம். ரேஷன் கார்டு குடும்ப அட்டை. நேம் சேஞ்ச் சர்டிபிகேட். ஓகேவா, பெயர் மாற்று சான்றிதழ். ஸ்டேட் ரெசிடென்ட் ஐடி கார்டு. ஓகேவா, மாநில குடிமக்கள் அட்டை. லோன் வேவர் சர்டிபிகேட், கடன் தள்ளுபடி சான்றிதழ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வெல்ஃபேர் ஸ்கீம் ஐடி கார்டு, நலத்திட்ட அடையாள அட்டை. அடுத்து பாருங்க, பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ். டெத் சர்டிபிகேட் இறப்பு சான்றிதழ். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மேரேஜ் சர்டிபிகேட் திருமண சான்றிதழ். டைவர்ஸ் சர்டிபிகேட், ஓகேவா, விவாகரத்து சான்றிதழ். காஸ்ட் சர்டிபிகேட் சாதி அல்லது விலக்கு சான்றிதழ். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் முதல் பட்டதாரி சான்றிதழ். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் சமூக சான்றிதழ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது சமூக சான்றிதழ் தமிழ்ல.
அதே கேஸ்ட் சர்டிபிகேட் அப்படிங்கறத சொல்றாங்க சாதி அல்லது விலக்கு சான்றிதழ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது கம்யூனிட்டி சர்டிபிகேட் சமூக சான்றிதழ். ஓகேங்களா? சோ டொமினிக்கல் சர்டிபிகேட் என்னது குடியுரிமை சான்றிதழ், இன்கம் சர்டிபிகேட் வருமான சான்றிதழ், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு தொழிலாளர் அடையாள அட்டை. ஓகேவா? அப்புறம் என்னது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிபிகேட். ஓகேவா? வளர்ச்சி சான்றிதழ் பேர். ஓகேங்களா? சோ பிசினஸ் ஆர் ட்ரேட் லைசென்ஸ் என்னது தொழில் உரிமம், அக்ரிகல்ச்சரல் இன்கம் சர்டிபிகேட் வேளாண்மை வருமான சான்றிதழ், எஜுகேஷனல் சர்டிபிகேட். ஓகேவா? கல்வி சான்றிதழ், ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு மாணவர் அடையாள அட்டை. ஓகேவா? ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் கல்வி விலக்கு சான்றிதழ். அடுத்து லேண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட். லேண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பட்டா. ஓகேவா? லேண்ட் ரெவென்யூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது சிட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ங்கிறது உடைமை சான்று, அந்த ப்ராப்பர்ட்டி யாருடையது அப்படிங்கிறது உடைமை சான்று. அடுத்தது பாத்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், ஈசின்னு சொல்லுவாங்க. ஈசி அப்படிங்கிறது என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். ஓகேவா? உரிமை மாற்றுதல் சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். ஓகேவா? கிராம நத்தம் சர்டிபிகேட். ஓகேவா? சோ நத்தம் சர்டிபிகேட் என்னது கிராம நத்தம் சான்றிதழ். ஓகேவா? அடுத்து ஓனர்ஷிப். ஓகே, கிராம நத்தம் சர்டிபிகேட் ஃபார் வில்லேஜ் லேண்ட் ஓனர்ஷிப் கிராம நத்த சான்றிதழ். அடுத்து பாருங்க ஹெல்த் கார்டு அப்படின்னா ஆரோக்கிய அட்டை, டிசபிலிட்டி சர்டிபிகேட். ஓகேவா? மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை. அடுத்து என்ன இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு மருத்துவ காப்பீடு அட்டை. மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படின்னா மருத்துவ சான்றிதழ். சீனியர் சிட்டிசன் பர்சனல் கார்டு. ஓகேவா? சீனியர் சிட்டிசன் பென்ஷன் கார்டு முதியோர் ஓய்வூதிய அட்டை. அடுத்தது பென்ஷன் அக்கவுண்ட் சர்டிபிகேட்னா ஓய்வூதிய கணக்கு சான்றிதழ். ஃபுட் செக்யூரிட்டி கார்டு அரசு உணவு திட்ட அட்டை. ஓகேவா? ஹவுசிங் ஸ்கீம் பெனிஃபிஷியரி சர்டிபிகேட் புதிய வீடு மானிய சான்றிதழ். ப்ரொஹிபிஷன் சர்டிபிகேட் மதுவிலக்கு சான்றிதழ். ஓகேவா? மதுவிலக்கு சான்றிதழ் ப்ரொஹிபிஷன் சர்டிபிகேட். கோர்ட் சர்டிபிகேட்னா அது நீதிமன்ற சான்றிதழ். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் முன்னாள் காவல்துறை சான்றிதழ். செக்யூரிட்டி பாண்ட் சர்டிபிகேட் மூலோபாய சான்றிதழ். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் சில ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஓகேவா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றது. ஓகே, சோ அது என்னன்னு பார்க்கலாம். சோ அக்கவுண்ட் அப்படின்னா என்னது கணக்கு, அக்கவுண்டன்ட் அப்படின்னா கணக்கர். ஓகேவா? அலவன்ஸ் அப்படின்னா படி, அஃபிடேட்டிவ் அப்படின்னா இணைப்பு, அனெக்ஷர் அப்படின்னா பின் இணைப்பு. அடுத்தது அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பணியில் அமர்த்தும் ஆணை. அட்டென்ஷன் ஓகேவா கவனம். ஆடிட்டர் ஓகேவா தணிக்கையாளர். பிரான்ச் கிளை. பை ஆர்டர் ஓகே அப்படின்னா உத்தரவின்படி. பை லா அப்படின்னா சட்ட விதிப்படி அர்த்தம். பட்ஜெட் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை. கேன்சல் நீக்கம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க கேஷியர் காசாளர். கேஷுவல் லீவ் அப்படின்னா தற்செயல் விடுப்பு. சலான் அப்படின்னா செலுத்தும் சீட்டு. கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா ரகசியமான. டிபார்ட்மெண்ட் என்னது துறை. டிசைன் வடிவமைப்பு. டைரக்டரேட் அப்படின்னா இயக்ககம். டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். என்கொயரி விசாரணை. ஓகேவா? இன்ஜினியர் பொறியாளர். ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னா நிர்வாக அதிகாரி. என்டார்ஸ் ஓகேவா என்டார்ஸ்மெண்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்டார்ஸ் அப்படின்னா வலியுறுத்தல். ஃபேக்கல்டி அப்படின்னா புலம். ஓகேவா? ஃபேக்கல்டி நல்லா பார்த்துக்கோங்க புலம். ஃபைன் அப்படின்னா உறுப்புக கட்டணம். ஃபைனுக்கு என்னது உறுப்புக கட்டணம். ஃபைல் அப்படின்னது கோப்பு. ஃபார்ம் அப்படின்னா படிவம். ஃபங்க்ஷன் அப்படின்னா செயல். ஓகேவா? கெசட் அப்படின்னா அரசிதழ். கிராண்ட் அப்படின்னா மானியம். ஸோ மானியத்துக்கு என்ன கிராண்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை. ஆனரிசம் அப்படின்றது மதிப்பூதியம். ஆனரிசம்னா மதிப்பூதியம். இன்கிரிமெண்ட் அப்படின்னா ஊதிய உயர்வு. இன்டெக்ஸ் அப்படின்னா அட்டவணை. இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னது விவரப்பட்டியல். இன்டர்வியூ நேர்காணல். லிமிடெட் ஸோ லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். லிமிடெட் என்னது வரையறை. ஓகேவா? மெமராண்டம் அப்படின்னா குறிப்பாணை. மெடிக்கல் லீவ் ஓகேவா மருத்துவ விடுப்பு. மெமோ ஓகேவா குறிப்பு.
அஃபிஷியல் அப்படின்னா என்னது, அலுவலக தொடர்பான. ஆர்டர் ஆணை. பாலிட்டி அப்படின்னா பாலிசி. ஓகேவா? ஸோ பாலிசி அப்படின்னா என்னது, கொள்கை முடிவு. கொட்டேஷன் அப்படின்னா விலைப்புள்ளி. ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம். அடுத்து என்னது, ரெக்கார்டு. ஓகேவா? ரெவன்யூ அப்படின்னா வருவாய். அடுத்து என்னது, டெண்டர் அப்படின்னா என்னது, ஒப்பந்த புள்ளி. ரெஃபரன்ஸ் அப்படின்னா பார்வை. ஓகேவா? வேக்கண்ட் அப்படின்னா காலி இடம். வார்மிங் அல்லது வார்னிங் அப்படி சொல்லுவோம். வார்மிங் அப்படிங்கிறது எச்சரிக்கை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், கடிதம், கோப்பு மற்றும் மனுக்களில் வரும் ஆங்கில சொற்கள். ஓகேவா? நம்ம லெட்டர்லாம் எழுதும் பாத்தீங்களா, அதுல இருக்கிறதுக்கு தமிழ். ஓகேவா? எக்ஸாக்டா தமிழ் என்ன வார்த்தைகள். அட்ரஸ் அப்படின்னா முகவரி. டேட் தேதி. ஃப்ரம் அப்படிங்கிறது அனுப்புனர். டூனா பெறுநர். சப்ஜெக்ட் எழுதும் பாத்தீங்களா லெட்டர்ல, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது குறிப்பு. மெயின் கண்டென்ட். ஓகேவா? அது என்னது, உள்ளடக்கம். என்ன எதை பத்தி நம்ம லெட்டர் எழுதுறோம் அது. கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவுரை. சிக்னேச்சர் கையொப்பம். ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னா மதிப்புக்குரிய ஐயா. ஓகேவா? அடுத்து இருக்கு தேங்க்யூ நன்றி. பர்மிஷன் லெட்டர் அப்படிங்கிறது அனுமதி கடிதம். கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஆர்டிஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். ஓகேவா? மாவட்ட வருவாய் அலுவலர். அடுத்து டிடிஓ. ஓகேவா? டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து கோட்டாட்சி தலைவர் தான் யாரு, டிடிஓ. தாசில்தார் யாரு, வட்டாட்சியர். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐன்னு சொல்லுவோம். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது வருவாய் ஆய்வாளர். கமிஷனர் அப்படிங்கிறது யாரு, ஆணையாளர். ஓகேவா? இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர். சப் இன்ஸ்பெக்டர் என்னது, துணை ஆய்வாளர். கிளர்க் எழுத்தர். ஓகேவா? அடுத்து யாரு, சூப்பர்டென்ட். ஓகேவா? கண்காணிப்பாளர். ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர். வைஸ் சான்சலர் துணை வேந்தர். சான்சலர் என்னது, வேந்தர். ஓகேங்களா? பிரின்சிபல்னா கல்லூரி முதல்வர். சீனியர் முன்னவர். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சீனியர்னா முன்னவர், ஜூனியர்னா பின்னவர். ஓகேங்களா? செக்ரட்டரி அப்படின்னா செயலாளர். சீஃப் செக்ரட்டரி அப்படின்னா என்னது, தலைமை செயலாளர். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி துறை செயலாளர். ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஓகேவா? தனி அலுவலர். மேனேஜர் மேலாளர். டைப்பிஸ்ட்னா தட்டச்சு செய்பவர். ரெக்கார்ட் கிளர்க். ஓகேவா? ஆவண எழுத்தர். ஃபோல்டர் அப்படின்னா கோப்புரை. ஃபைல்னா கோப்பு. ஓகேவா? ஃபிகர்னா என்னது, படம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு படிச்சுட்டு இருக்கிறது தான். ஓகேங்களா? ஆனால் என்ன ஆயிரும், நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல தான் கரெக்டாக அதுக்கு என்ன தமிழ்னு மறந்து போயிடும், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள் என்னது 10 கேள்விகள். ஓகேங்களா? அதே மாதிரி மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5. ஓகே, மொத்தம் 15 கேள்விகள் வந்து இதில் உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் படித்தாலே போதும், என்ன இருக்குன்ட்டு அழகாக அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டைம் வந்து நிறையா இருக்குது, நம்ம நிறையா படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த 2026 குரூப் 4 வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நம்ம ஒரு ஜாப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் நம்ம என்ன கிளாஸ் பார்க்குறோமோ அதை என்ன பண்ணுறோம், எக்ஸாமும் நம்ம எழுதுகிறோம் சண்டேஸ், எவ்ரி சண்டே. ஓகேவா? அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.